வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் பிஜிடிஆர்பி 11th டாபிக்ஸ் நேம் டு பி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி போன செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸோ பிஜிடிஆர்பியோட செஷன்ஸ் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரிகார்டிங் இந்த எக்ஸாம்ஸ் ரஷஸ் அட் செப்டம்பர் 28. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும். ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், the concept is normed linear space. So normed linear space. So ஒரு சில விஷயங்களை இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். So normed linear space. So first என்ன சொல்கிறாங்க content wise அப்படின்னா, a normed linear space is a linear space. It's a part of linear space. linear spaceனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இல்லாட்டி ஒரு வெக்டர் எடிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே ப்ராப்பர்ட்டியாக ஹோல்ட் ஆகும். லீனியர் ஸ்பேஸ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ a of x1 plus a of x1 x plus y equal to ax plus ay இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் நம்ம லீனியர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வருவோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் ஏ லீனியர் ஸ்பேஸ். அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ். அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கண்டெயின் ஆகிருக்கிற ஒரு லீனியர் ஸ்பேஸ். இந்த லீனியர் ஸ்பேஸில் ஒவ்வொரு வெக்டார்ஸ் எப்படி டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நார்ம் எக்ஸ். ஸோ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஏ பார்ட் ஆஃப் நார்ம் எக்ஸ். இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். norm x should be non-negative. So what is norm x? non-negative என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ non-negative அப்படின்னா பாசிட்டிவ் டேர்ம்ஸ் alonging with 0ன்னு அர்த்தம். ஸோ non-negative alonging with 0 and mod x, norm x. ஸோ ஒரு x அப்படின்னா mod x இது கிடையாது. ஸோ norm x is equal to 0 if and only if x equal to 0. ஸோ norm x 0வாக இருக்கணும் அப்படின்னா அந்த x அந்த வெக்டாரே என்னவா இருக்கணும் உங்களுக்கு மொத்தமாக கம்ப்ளீட்டாக 0 அப்படின்ற பார்ட்டாக இருக்கணும். அடுத்து அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி norm x plus y is less than or equal to norm x plus norm y. So 4 properties and 4 axioms ne sollala. 4 axioms of normed linear space and then norm alpha x. Certainly alpha should be not equal to 0, which is equal to mod alpha norm x. So alpha not equal to 0 ஏன் சொல்றோம் அப்படின்னா, alpha 0 இருக்கும்போது it's a trivial case. நம்ம திரும்ப பேசணுன்ற necessity கிடையாது. So alpha should be not equal to 0, then norm alpha x equal to mod alpha and then norm x. Yes, this is the 4 properties of normed linear spaces. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு லீனியர் ஸ்பேஸ் வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக மாறும். எஸ், அண்ட் தென் ரிமார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ரிமார்க்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். norm x அப்படின்றது ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். norm x அப்படின்றது ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஸோ ஆர் ப்ளஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஆர் ப்ளஸ் யூனியன் 0. ஆர் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல்ஸ். 0 சேர்ந்துருச்சு அப்படின்னா செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் ரியல்ஸாக மாறிடும். ஸோ இதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. மெட்ரிக் ஸ்பேஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். இது ஒரு பர்ஃபெக்ட் நார்ம்டு ஸ்பேஸ். இட்ஸ் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக ஆக்ட் ஆகும். இந்த நம்பருக்கு வந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, தென் நார்ம் எக்ஸ் பிளஸ் நார்ம் ஒய் is less than or equal to norm of x minus y. Actually இது எதுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும். less than or equal to norm of x plus y. So norm x plus y is less than or equal to norm x plus norm y, which is less than or equal to norm of x minus y. Which means that norm x plus norm y அப்படின்ற பார்ட்டோட மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் தென் norm 0 is இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். norm 0 is 0. அவ்வளோதான். அது இந்த ப்ராப்பர்ட்டி தான், ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி தான். எப்போல்லாம் norm x 0 இருக்கும் அப்படின்னா எப்போல்லாம் x 0 இருக்கும் அப்போல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேசஸ். அண்ட் தென் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னா என்ன? கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தியரியாக தான் நிறைய கேட்பாங்க இதில். இந்த அதனால தியரி பார்ட்டாக பார்க்குறோம். டெஃபனிஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களாக பார்க்கலாம். ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கும்? இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது எப்போ கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, every Cauchy sequence is convergent. every Cauchy sequence of n is convergent. இது வந்து நீங்கள் தியரியாக படிக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக எழுதி வச்சுக்கணும், ரொம்ப தியரியாக படிக்கணும். இதெல்லாம் பொதுவாக காட்சி சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற பேரை வச்சு மென்ஷன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஒரு நீங்கள் ரொம்ப ப்ராப்ளம் ஓரியன்டாக பார்க்கலனாலும் ஒரு தியரம் ஓரியன்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது.
ஸோ the definition of the Cauchy sequence of the convergence, Cauchy sequence ஓட definition என்ன அப்படின்னா norm xn minus xm less than epsilon இருக்கும்போது Cauchy sequence ஓட definition. ரெண்டு சீக்வன்ஸ் எடுக்கிறோம் xn xm ரெண்டுக்கும் நார்ம் எடுக்கிறோம், அது less than epsilon இருந்துச்சு அப்படின்னா we need to find the value of norm. வேற எப்படி சொல்லலாம், norm xn minus xm tends to 0 கூட சொல்லலாம். norm xn minus xm which is tends to 0 as n tends to infinity. அது ரொம்ப முக்கியம். ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லணும், கிளைம் பண்ணணும், இல்லாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ணணும். திஸ் ஆர் தட் கிளைம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வந்து ரெகார்டிங் நம்ம எதை பொறுத்து நடத்துகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸோ ஃபார் எவ்ரி எப்சிலான் எழுதுன்னு செய்யும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தியரி பார்ட்டு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நடத்துகிற கொஸ்டின்ஸ். ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்காது, கொஞ்சம் மேலோட்டமாக என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷனும் கூட இது. தென் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா definition part. If Sn equal to series, Sn is a series, Sn S1 plus S2 plus etc. So Sn is x1 plus x2 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு series and up to xn. So summation xn which is nothing but summation xn தான் இவன் தானே, இது பார்த்தா summation xn which is nothing but Sn. இந்த இது வந்து எப்போ is said to be converges to an element. இது எப்போ நம்ம கன்வர்ஜஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா summation xn is said to be converges to an element where n is a normed linear space, n belongs to n. இந்த என்னன்றது யாரு அப்படின்னா normed linear space. டெஃபினிஷன் நல்லா படிக்கணும், அதுக்காக தான் இதில் மெயினாக நடத்துறது. நீங்கள் வந்து கண்டென்ட் பார்க்குறப்போ இது இருந்தால் இது இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு அதை கோத்துட்டு மட்டும் பண்ணிட்டாலே போதும். சரி, normed linear space if norm of Sn minus x should be tends to 0. அவ்வளோதான், இதுதான் அவங்க சொல்ல வராங்க மெயினாக. norm Sn minus x should be tends to 0. Yes. Summation xn is absolutely convergent. ஸோ இது எப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னா எப்போ இருக்கும் சமேஷன். ஸோ தியரி பார்ட்டாக நடத்துறதுனால தான் ரெஃபர் பண்ணி நான் டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. norm xn summation xn is called absolute convergence series if summation norm xn converges. summation norm xn எப்போ கன்வர்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னா norm Sn minus x tends to 0 இருக்கும்போது மட்டும் அது கன்வர்ஜென்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் அதை ஸ்டார்ட் பண்ணி அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வேகமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப அந்த வீடியோவில் பழைய வீடியோவில் எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே ஒன்று சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். எம்எஸ்சி பிஎட் வந்து மஸ்ட்டு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி அட்டன் பண்ண முடியும். நம்ம மேக்ஸுக்கு ஒவ்வொரு 232 வேகன்சிஸ் இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை டு அச்சீவ் அட்லீஸ்ட் 100 or 110. அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக 150க்கு சொல்கிறேன். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணி படித்து அதை மட்டும் கோத்துட்டு போனாலே போதும். டஃப்னஸ் எல்லாம் நம்ம ரிலீவ் பண்ணி விட்டுருலாம். ஸோ டஃப்னஸாக இதில் பார்க்காம ஈஸியாக இருக்கிறத எப்படி ஸ்கோர் பண்ணணுன்றதை பார்த்தாலே போதும். ஸோ பிஜிடிஆர்பி ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட லிங்க் இருக்குது, அதில் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும், அது நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வில் கால் யூ பேக். ஆர் அதர்வைஸ் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்போ டீம் வில் கெட் யூ பேக். ஓகேவா? யூ கேன் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் அஸ் வெல். ஸோ இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.